Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டில் கேட்ட ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டு சாப்டரில் கேட்ட கொஷினை ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னாவே ப்ராஃபிட் லாஸ்லேருந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதனால் இதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எல்லா மாடலையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்முலா ரிலேட்டட் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்காங்க. இதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு டீலரு 2 ஆர்டிக்கல் எக்ஸ் அண்ட் ஒய்யை ஒவ்வொன்றையும் 800க்கு வாங்குறாரு. ஒவ்வொன்றையும் சேம் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மார்க் பண்ணுறாரு. ஓகேவா? எக்ஸை 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 45%, 73% கொடுக்குறாரு. இருந்தாலும் அவருக்கு 523 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது. ஒய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சிங்கிள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு 89%. இப்போ வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆன் ஒய் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 800. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 800, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 523. அப்போ பார்த்தீங்கன்னா 1323. ஓகேவா? ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு ஒய்க்கு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸு எக்ஸு டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸு ஒய். செல்லிங் ப்ரைஸ் எக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு 45% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ரிமைனிங் 55%. இன்ட்டு 73% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 100ல் 73 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 27%. இதே ஒய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறாரு 89%. மார்க்கெட் ப்ரைஸில் 89% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா மீதி 11%. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் சேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்கெட் ப்ரைஸும் அடைஞ்சிரும். செல்லிங் ப்ரைஸ் எக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1323. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் ப்ரைஸ் ஒய் இங்கே பார்த்தீங்கன்னா 1%க்கு 1% அடிச்சிடலாம். அப்போ 27/100ன்னு வரும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஒய் பார்த்தீங்கன்னா 1323 இன்ட்டு 11 இன்ட்டு 100 டிவைடட் பை 55 இன்ட்டு 27. ஓகேவா? ஃபஸ்ட்லேயே நீங்கள் எதுவும் அடிக்காமல் அப்படியே டேரெக்டாக இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஒய் செல்லிங் ப்ரைஸ் ஒய்க்கு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 800ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1323 இன்ட்டு 11 இன்ட்டு 100 டிவைடட் பை 55 இன்ட்டு 27. ஓகேவா? இப்போ இதுக்கு இதை அடிச்சிடலாம் 5. அடுத்தது 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ போயிடும். இப்போ 27ஐயும் இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 9. மீதி எதுவும் அடிக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 8 40:49ன்னு வருது. காஸ்ட் ப்ரைஸ் 40, செல்லிங் ப்ரைஸ் 49. இப்போ ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 9. ஓகேவா? அப்போது 9/40 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 2.5. இப்போ 22.5 ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா சேம் மாடல் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ 1000ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் எக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 337 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா 1337. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எக்ஸு டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் ஒய் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா ரிமைனிங் 85%. அடுத்தது 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 70% ரிமைனிங்கு டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு இங்கே 49% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 51% ரிமைனிங். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் எக்ஸுக்கு 1337 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் ஒய். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஒய் பார்த்தீங்க அப்படின்னா 1337 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸுக்கு அடைஞ்சிரும். ஏன்னா சேம் ப்ரைஸ்ன்றதுனால மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல். ஓகேவா? அடுத்தது 1337 51 இன்ட்டு 100
டிவைடட் பை 85 இன்ட்டு 70. ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் சுருக்க வேணாம், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஒய்க்கும் செல்லிங் ப்ரைஸ் ஒய்க்கும் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிருங்க டேரெக்டாக. இப்போ 1000 இஸ்ட்டு 1337 இன்ட்டு 51 இன்ட்டு 100 டிவைடட் பை 85 இன்ட்டு 70. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது 3 17 51, 5 17 85. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 1 7 7 9 1. ஓகேவா? இப்போ மீதி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 500 இஸ்ட்டு 573. ஓகேவா? இப்போ 73 வந்து ப்ராஃபிட்டு. இப்போ 73 டிவைடட் பை 100, 500 இன்ட்டு 100. ஓகேவா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 14.6%. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 14.6%. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவரோட குட்ஸை வந்து 35% லாஸுக்கு விற்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனால் வந்து ஃபால்ஸ் வெயிட் கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு 55% வந்து கெயின் ஆகுது. ஆக்சுவல் வெயிட்டு 1 கிலோவுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாருன்றதை கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்டு ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35% லாஸ் அப்படின்னா 65 ருபீஸு. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 20:13. ஓகேவா? 20:13. அடுத்தது எவ்வளோ கிலோன்றது பாருங்கள். 1 கிலோவுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பான்றது தெரியாது. அதனால் எக்ஸு. 1 கிலோ வந்து 1000 கிராமு. ஓகேவா? டிவைடட் பை ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 55 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா 100:155. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 20:31. ஓகேவா? இப்போ 20:31. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 13 இன்ட்டு 1000 டிவைடட் பை 31. இப்போ இதையும் அடிச்சிடலாம். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 13,000 31 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 419.4 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை வந்து 3/11 ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸில் விற்கும்போது ஹிதேஸ்க்கு வந்து 15% வந்து லாஸ் ஆகுது. இப்போ 54% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸில் விற்கும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்கேயுமே வந்து சேம் தான், ரெண்டையும் கம்பேர் பண்ணால் போதும். இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா 3/11க்கு 15% லாஸ் அப்படின்னா 85%. ஓகேவா? இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா 54% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் 54 டிவைடட் பை 100க்கு வந்து எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? X%. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே தலைகீழாக எழுதிக்கலாம். 3/11 100 டிவைடட் பை 54 ஈக்குவல் டு 85 டிவைடட் பை X%. ஓகேவா? இப்போ இதையும் அடிக்கலாம். 18 இதையும் அடித்தோம் அப்படின்னா 50 9 15 50 17 5 85. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ட்டு 9 இன்ட்டு 7 17 டிவைடட் பை 10ன்னு வரும். ஓகேவா? யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 9 7 63 3ல் முடியணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? 68.3 வந்து சொல்லிடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 168.3% வரும். இப்போ 100% வந்து காஸ்ட் ப்ரைஸு, இப்போ 68.3% வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜாக கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இந்த கொஷினை வந்து வேறு மாதிரியும் அப்ரோச் பண்ணலாம். இப்போ 3யோட வேல்யூ வந்து 3 யூனிட்டோட வேல்யூ வந்து 15% வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா 85%. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா 54% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸு. இப்போ 11ல் 54%, 11ல் 54% அப்படின்னா 54 இன்ட்டு 11 5.94. இதோட வேல்யூ எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1.98 1.98 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் 1.98. ஓகேவா? இப்போ இந்த 1.98 எப்படி எழுதலாம் அப்படின்னா
2 மைனஸ் 0.02ன்னு எழுதிக்கலாம் கால்குலேஷன் ஈஸிக்காக. அப்போ 85 × 2 170 மைனஸ் 1.7, அப்போ 168.3 வரும். ஓகேவா? இப்போ 68.3% வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 68.3. இதுவும் வந்து அப்ரோச் பண்ணலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ்டு 33 dozens ஆஃப் ஆர்டிக்கல் at the rate of 620 per dozen. He sold each one of them at the rate of 93% ப்ராஃபிட் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் வந்து 620 ரூபா அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு. ஒரு டஜன் வந்து 620 ரூபா அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 620/12. அடுத்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 93ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 3 31 93, 2 31 62. அப்போ 20/12 அப்படின்னா 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 20, 3 12. ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 5:9. இப்போது 4 ரூபா வந்து ப்ராஃபிட்டு. இப்போ 4/5 × 100ன்னு போட்டோம் அப்படின்னா 80% வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 80%. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் சாக்லேட் வந்து வாங்குறாரு. 9 சாக்லேட் வந்து 8 ரூபான்னு ஒன்று வாங்குறாரு, ஒரு சாக்லேட் 8 ரூபான்னு சொல்லி இன்னொன்று வாங்குறாரு. அவர் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஈச் டைப், ஒவ்வொரு டைப்லேயும் ஈக்குவல் நம்பரில் வாங்குறாரு. ஆல் த சாக்லேட்டை வந்து ஒரு பீஸ் 8 ரூபான்னு சொல்லி விற்கிறாரு. அப்போ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 சாக்லேட் வந்து 8 ரூபான்னு வாங்குறாரு. அடுத்தது ஒரு சாக்லேட் வந்து 8 ரூபா அப்படின்னா 9 சாக்லேட்டு 72 ரூபா. ஓகேவா? அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 80 ரூபா செலவாகிருக்கும். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட்டு ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு 80 ரூபா செலவாகிருக்கு. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீஸு வந்து 8 ரூபான்னு விற்றுருக்காரு. அப்போ அவர் வந்து மொத்தம் 18 பீஸ் வாங்கியிருக்காரு. இப்போ 18 × 8. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 10. இப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8. 10 ரூபாய்க்கு 8 அப்படின்னா 80% வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? 8/10 × 100%. ஓகேவா? இது எதை அடித்தோம் அப்படின்னா 80% வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து 80. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, பியூஸ் வந்து ஒரு பொருளை 331க்கு வாங்குறாரு. பயலுக்கு வந்து 5% லாஸில் விற்கிறாரு. அந்த அமௌண்ட்டை வச்சு இன்னொரு பொருளை வாங்குறாரு, அதை வந்து 60% கெயினில் விற்கிறாரு. அப்போ ஓவரால் கெயின் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த 331ன்றது நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து கொஷினில் வந்து பர்சன்டேஜில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? டேரெக்டாக வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் அப்படின்னா x + y + xy/100 இதில் டேரெக்டாக போட்டால் போதும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -5 + 60 -5 × 60/100. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அடித்தோம் அப்படின்னா 3 வரும். இப்போ 60ல் 8 போச்சு அப்படின்னா 52% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52%. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேஷியோ மெத்தடில் கூட போடலாம். காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு 20 19 5 8. ஓகேவா? இப்போ 25 100 19 8 வந்து 152. அப்போ ப்ராஃபிட் வந்து 52%. ஓகேவா? ஆன்சர் வந்து டேரெக்டாக 52% போடலாம். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டுட்ருக்காங்க. 35% ஆஃப் குட்ஸை வந்து 22% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. 40% ஆஃப் த ரிமைனிங் குட்ஸு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 37%க்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க. ரிமைனிங் குட்ஸை வந்து 38% லாஸுக்கு வந்து விற்கிறாங்க. ஓவரால் ப்ராஃபிட் வந்து X%. இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 35% வந்து 22% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க. அடுத்தது 40% ஆஃப் த ரிமைனிங் குட்ஸ். ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 65. இப்போ 65ல் 40% அப்படின்னா 26 வரும். ஓகேவா? இப்போ 26% 37% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. அடுத்தது ரிமைனிங் குட்ஸ். ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 + 26 வந்து 61. இப்போ மீதி வந்து 39%. இதை வந்து பார்த்திங்கன்னா 38% லாஸுக்கு விற்கிறாங்க. ஓகேவா?
இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது டிஜிட் சம் மெத்தடு யூஸ் பண்ணலாம், இல்லை டீவியேஷன் மெத்தடு யூஸ் பண்ணலாம். டீவியேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 22% வந்து அஷ்யூம் பண்ணுறேன். ப்ராஃபிட் வந்து 22% நான் அஷ்யூம் பண்ணுறேன். இப்போ டீவியேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 15, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 60. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 26 × 15, 26 × 15 minus 39 × 60 divided by 100. இப்போ 22, இதுலேருந்து 15 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 15 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 26 மைனஸ் 39 × 4 divided by 100. ஓகேவா? இப்போ 39 × 4 மைனஸ் 26 வந்து பார்த்தோம் அப்படின்னா 130 வருது. இப்போ 22 ப்ளஸ் 15 × 13 130 divided by 100. ஓகேவா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 13 × 15 அப்படின்னா 19.5 வரும். இப்போ 22 மைனஸ் 19.5, இப்போ 2.5 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் டிஜிட் சம் மெத்தட்லேயும் வந்து அப்ரோச் பண்ணலாம். 3 + 5 வந்து 8, 2 வந்து 4, ப்ளஸ் 2 + 6 8, 3 7 வந்து 10 வரும். 1 + 0 1, மைனஸ் 3 3 8 11, அப்போ 2 வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 4 32, 32னா டிஜிட் சம் வந்து 5 வரும். ப்ளஸ் 8 மைனஸ் 6, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 வரணும். எந்த ஆப்ஷனில் வந்து 7 வருதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வருது, இதுக்கு 9 வருது, இதுக்கு வந்து 5 வருது. அப்போ 7 வருது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கால்குலேஷனில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பி வந்து கியூவுக்கு 53% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு, கியூ வந்து ஆருக்கு 68% லாஸில் விற்கிறாரு, ஆர் வந்து 3060 வந்து பே பண்ணுறாரு. அப்போ பி வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பி கியூ ஆர். பி வந்து 100க்கு வாங்கி 153க்கு விற்றுருப்பார். அடுத்தது கியூ வந்து பார்த்திங்கன்னா 68% லாஸில் விற்கிறாங்க. இப்போ 100க்கு வாங்கி 68% லாஸ் அப்படின்னா 32க்கு விற்றுருப்பாங்க. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 25:8. ஓகேவா? 25:8. இப்போ அது பார்த்தீங்கன்னா 153, இங்கே வந்து 25 வரும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 153 × 8. இப்போ ஆரோட வேல்யூ வந்து 153 × 8. இதோட வேல்யூ தான் வந்து 3016 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 2. இப்போ ஒன்னோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2500 யூனிட்ஸு. இப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ 2.5 அப்படின்னா 2500க்கு 2.5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6250 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 40 ஆரஞ்சு வந்து 220 ரூபாய்க்கு வாங்கி 98 பர் டஜனுக்கு வந்து விற்கிறாரு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 40 ஆரஞ்சு வந்து 220 ரூபாய்க்கு வாங்குறாரு. இப்போ ஒரு ஆரஞ்சுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 220 டிவைட் பை 40. அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டஜனுக்கு 98 ரூபான்னு விற்கிறாங்க. அப்போ 98 டிவைட் பை 12. ஓகேவா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடும். இதுக்கு இதை அடித்தோம் அப்படின்னா 3. அடுத்தது 11 2 22 49. இப்போ ரிமைனிங் வர்றது பார்த்திங்கன்னா 33:49. இப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 ரூபீஸ். ஓகேவா? இப்போ 16 டிவைடட் பை 33 × 100. ஓகேவா? அப்ராக்சிமேஷனில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 32ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50% வரும். இப்போ 50%க்கு கொஞ்சம் கம்மியாக வர வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகேவா? இங்கே வந்து ப்ராஃபிட் வரதுனால இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. இப்போ 50%க்கு நியர்பை வர்றது பார்த்தீங்கன்னா 48.48% தான். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷாப்கீப்பர் வந்து 45 கால்குலேட்டரை 54,000க்கு வாங்குறாரு. அதில் வந்து 30 வந்து 25% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு, ரிமைனிங்கை வந்து 20% லாஸுக்கு விற்கிறாரு. இப்போ ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இங்கேயும் வந்து பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா
30 கால்குலேட்டரை வந்து 25% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க. அடுத்து ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 45ல் 15 வந்து 20% வந்து லாஸுக்கு விற்கிறாங்க. இப்போ இதை அடிச்சிடலாம் 2:1. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 25 வந்து 50 மைனஸ் 1 × 20 வந்து 20 டிவைடட் பை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 1 3. ஓகேவா? அப்போ 30/3ன்னு வரும். இப்போ 10% வந்து ப்ராஃபிட் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பி வந்து கியூவுக்கு 70% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. கியூ வந்து ஆருக்கு 67% லாஸில் விற்கிறாரு. ஆர் வந்து 3,927 வந்து பே பண்ணியிருந்தார் அப்படின்னா பி வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர். ஓகேவா? பி வந்து 70% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காரு. 100:170 அப்படின்னா 10:17 எழுதலாம். அடுத்தது கியூ வந்து பார்த்திங்கன்னா 33% விற்றுருக்காரு. அதாவது 67% லாஸ் அப்படின்னா ரிமைனிங் வந்து 33. இப்போ 100:33. ஓகேவா? இப்போ 17 இங்கே வந்து 100 வரும். ஓகேவா? அப்போது 17 × 33யோட வேல்யூ வந்து 3927. ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 17 2 34, மீதி வந்து 51 3 1. ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 7. அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து 7 அப்படின்னா இங்கே வந்து பீக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 × 100 பார்த்தோம் அப்படின்னா 1000 யூனிட்ஸ் வரும். இப்போ 1000 × 7,000 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 48 பீஸ் வந்து சேம் அஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் பீஸு. ப்ராஃபிட் வந்து 25% கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 48 பீஸ் வந்து சேம் அஸ் எக்ஸ் × காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இங்கே ப்ராஃபிட் வந்து 25% கொடுத்துருக்காங்க. அப்போது காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4:5. ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸுக்கு வந்து 5ன்னு போட்டோம் அப்படின்னா 5 × 48 = x × 4. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 12. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 60 வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 60. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷாப்கீப்பர் வந்து 2 ஐட்டத்தை சோல்டு பண்ணுறாரு. ஒவ்வொன்றையும் 10,000 சொல்லி சோல்டு பண்ணுறாரு. அதில் ஒன்று வந்து 20% வந்து லாஸ் ஆகுது, ஒன்று வந்து 20% ப்ராஃபிட் ஆகுது. அப்போ மொத்த டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமு. அப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா x² / 100லே போட்டுடலாம். ஓகேவா? இப்போ x² அப்படின்னா 20² வந்து 400 / 100. இப்போ 4% வந்து லாஸ் ஆகும். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4% வந்து லாஸு. அப்படி இல்லை அப்படின்னா ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா ஒரு இது வந்து 5:4ன்னு வரும். காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு ஒரு இதை வந்து 5:4, இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா 5:6ன்னு வரும். ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 15 + 10 25 வரும். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 + 12 24. ஓகேவா? இப்போ லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 லாஸு. இப்போ -1 / 25 × 100 போட்டோம் அப்படின்னா 4% வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4%. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடர் வந்து செட்டன் ப்ரைஸில் வந்து மார்க் பண்ணுறாரு. அதில் வந்து 20% வந்து ஆஃபர் கொடுக்குறாரு. ஒவ்வொரு 120 பொருள் வாங்கும்போது 3 பொருள் வந்து ஃப்ரீ கொடுக்குறாரு. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 28%. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஃபார்முலா இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸு / காஸ்ட் ப்ரைஸ் = 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் / 100 - டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 28%. இப்போ 128 டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80%. 100ல் 20 போச்சு அப்படின்னா 80. ஓகேவா? இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 120 பொருள் வாங்கினா 3 பொருள் வந்து ஃப்ரீ கொடுக்கலான்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 123 பொருளுக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு 120க்கு மட்டும்தான் நான் வந்து காசு வந்து பே பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா
மார்க்கெட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து இதை அடித்தோம் அப்படின்னா 4 அடித்தோம் அப்படின்னா 30 32. இதை அடித்தோம் அப்படின்னா 4 8 32 10ன்னு வரும். இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 2 5. இதை அடித்தோம் அப்படின்னா 15. இப்போது மார்க்கெட் ப்ரைஸு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 123 டிவைட் பை 75ன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 48. ஓகேவா? அப்போ வந்து 48 டிவைட் பை 75 இன்ட்டு 100 வந்து 64% வந்து ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 64%. சின்ன எப்படி வேறு மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக எம்பி பை சிபி. எம்பியில் வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 4/5. அடுத்தது 120க்கு 123 கொடுக்குறாங்க, 120க்கு 123 வந்து கொடுக்குறாங்க, ஈக்குவல் டு 28% வந்து லாபம். ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 40 41. இதையும் அடித்தோம் அப்படின்னா 3 2. அடுத்தது இதையும் அடித்தோம் அப்படின்னா 8. இதையும் அடித்தோம் அப்படின்னா 4. ஓகேவா? அப்போது எம்பி பை சிபியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 164 டிவைடட் பை 100 வரும். அப்போ 64% வந்து அதிகமாக இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. அப்படின்னா ஒரு டெஸ்ட் கிட் வந்து 12,000 ஈச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ளையர் வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. 10 வாங்கினா 2 ஃப்ரீ. அது இல்லாமல் 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினா 15% வந்து டிஸ்கவுண்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா 5% வந்து டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஓகேவா? எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 12க்கான மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10க்கான செல்லிங் ப்ரைஸு. 12க்கான மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10க்கான செல்லிங் ப்ரைஸு. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 6:5. 6:5. ஓகேவா? அடுத்தது 15% டிஸ்கவுண்ட்டு. 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 100ல் 85. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 20:17. 20:17. அடுத்தது 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டு. அப்போ 5% அப்படின்னா 20:19. ஓகேவா? அப்போ 20:19. இப்போ இதுக்கு இது அடிக்கலாம் 4. இப்போ 480. இது வந்து 323. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 157. இப்போ 157 டிவைடட் பை 480 இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இதையும் அடித்தோம் அப்படின்னா 148. 157 டிவைடட் பை 48. ஓகேவா? இப்போ 3.27 வருது. இப்போ 32.7 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32.71. ஆன்சர் ஏ. வந்து 5% டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸு. 14 ஆர்டிக்கல் வாங்கினோம் அப்படின்னா 2 ஆர்டிக்கல் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. 33% வந்து கெயின் ஆகுது. அப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 33. இப்போ 133 டிவைட் பை 100ல் 5 போச்சு அப்படின்னா 95. ஓகேவா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 16 ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து 14க்கான காஸ்ட்டு தான் வந்து கட்டுறாங்க. 16 ஆர்டிக்கல் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் 14க்கான ஆர்டிக்கல் மட்டும்தான் வந்து காஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ வந்து 16/14ன்னு வரும். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 5 19 7 19. இதையும் அடித்தோம் அப்படின்னா 2. இதையும் அடித்தோம் அப்படின்னா 8. ஓகேவா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 8/5. இப்போ 3 வந்து ப்ராஃபிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து அதிகமாக இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60%. 3 டிவைடட் பை 5 இன்ட்டு 100%. இப்போ அடித்தோம் அப்படின்னா 60% வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து சி. sold an article for 132 by giving D% discount on it market price. another discount வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் நாமினல் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் 10% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10 ரூபா. ஓகேவா? இப்போ 10 ரூபான்றது
சேம் 10% தான், அதாவது டி பர்சன்டேஜ் தான் இங்கேயும். ஓகேவா, டி பர்சன்டேஜ் தான் இங்கேயும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 880, செல்லிங் ப்ரைஸ் வந்து 132. இப்போ 4 அடித்தோம் அப்படின்னா 220, இது வந்து 33. 11 அடித்தோம் அப்படின்னா 20, 3ன்னு வரும். ஓகேவா, இப்போ வந்து டிஸ்கவுண்ட் வந்து 17. ஓகேவா, இந்த 17ன்றது டபுள் டிஸ்கவுண்ட்டு, இங்கே ஒரு டிஸ்கவுண்ட்டு, இங்கே ஒரு டிஸ்கவுண்ட்டு. இப்போ 17 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.5 வந்து டிஸ்கவுண்ட்டாக வரும். ஓகேவா, 20ல் 8.5 வந்து டிஸ்கவுண்ட்டாக வந்தது அப்படின்னா இதையும் அடித்தோம் அப்படின்னா 5. இப்போ 42.5 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 42.5. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட 180% அதிகமாக இருக்குது. இந்த மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா கெயின் வந்து 12% வந்து கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 180% அதிகம். 180% அதிகம் அப்படின்னா 100ல் 180% அதிகம் அப்படின்னா 280. ஓகேவா, இப்போ இதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் வந்து 112 இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதுலேருந்து இதை டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 168 ரூபா. இப்போ 168 டிவைடட் பை 280 இன்ட்டு 100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடுது. இதையும் அடித்தோம் அப்படின்னா 6. அப்போ 60% வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, இப்போ 60% வந்து மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்தா கெயின் வந்து 12% இருக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி. ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.